சரவணப்பட்டி மாநகரிலே சரவணப்பட்டி மாநகர்ல ஹைகோர்ட் மகாராஜா சுடலைமாட சுவாமி கோவில் வாசலில் அப்படி முண்டன் ஆலயத்துல திருவிழா சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று முதல் நாள் குடியழைப்புக்கு ஆமா முதல் யாரெல்லாம் வந்து பிறந்தாங்க? யாரம்மா? கோட்டைவாள் ஐயனார் வந்து பிறந்தார். அப்படி பிறந்து சந்தோஷமாக இருக்க அப்படி கொலுவு இருக்க இன்னைக்கு மதிய பூஜை யாருக்கு? யாருக்கு? பேச்சி பிரம்மசக்தி சுடலை ஐயாவுக்கு. அப்படி சுடலைக்கு பெரியோர்கள் வார்த்தை கிழங்கி என்னம்மா நாங்கள் பாடக்கூடிய வரலாறாகப்பட்டது. என்ன கதம்மா? பேச்சி சுடலை வாடன் வரலாற்றை பாட இருக்கிறோம். ஆமாம்மா அதிபர சத்தியோடு அம்மையார பேச்சி அம்மா அலை உண்டங்க அலைகள் வாடு அலை உண்டங்க அலைகள் வாடு சொக்கநாதா சுடலே குருவிக்கே பிள்ளை நக்கம் குருவிக்கே தேவக்கம் குருவிக்கே நல்ல தெய்வானையோடு குருவிக்கே நந்தி அப்படி தோன்றிய அந்த ஒன்றுவெளி கைலாச பர்வதத்தில் ஆதிவெள்ளி கைலையில யாரெல்லாம் கொலுவிருக்கிறார் தெரியுமாட்டா? யாரம்மா? பகவானும் பார்வதியும் கொலுவிருக்க. அப்படி பார்வதியும் கொலுவிருக்க எல்லோருக்கும் மூத்த கடவுளாக விளங்கக்கூடிய மூல பொருளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் கொலுவிருக்க. ஆமாம்மா இளைய பிள்ளை வேல்முருகன் அப்படி வேல்முருகன் வள்ளி தெய்வயானையோடு வரிசையோடு கொலுவிருக்க. அப்படி வரிசையோடு கொலுவிருக்க நாரத நந்தி தேவன் நலமோடு கொலுவிருக்க. அட்டமுனி சட்டமுனி அழகு கும்ப மாமுனிகளும் அப்படி கும்ப மாமுனியும் அந்த கைலாசத்தில் கொலுவிருக்க. அந்த பொன்னுவெள்ளி கைலையில் கொலுவிருக்க. வைகுண்ட லோகத்துல அப்படி வைகுண்ட லோகத்துல யாரெல்லாம் கொலுவிருக்கிறார் தெரியுமாண்ணா? யாரம்மா? நாராயண லட்சுமியும் நலமோடு கொலுவிருக்க. அப்படி நலமோடு கொலுவிருக்க. அந்த பிரம்மலோக பட்டணத்துல என்னம்மா? பிரம்மாவும் சரஸ்வதியும் பெருமையோடு கொலுவிருக்க. இந்திர லோகத்தில இந்திராணி இனிமையாக கொலுவிருக்க. அப்படி கொலுவிருக்கிற போதே ஆமாம்மா சாட்சாதி சிவபெருமான் பார்வதி அழைத்து என்ன கூறுகிறார் தெரியுமாண்ணா? என்ன சொன்னாரு? ஆண்டவன் தான் சிவபெருமான் என்ன சொல்லுவாரு? அம்மா பார்வதியே அண்டை கொண்டு சொல்ல பாருள்ள மக்களுக்கு அடியாளக்க போகும்போது அந்த ஒரு காலத்தில் ஆண்டவரோட கையில் கொடு நல்ல
கையில் கொடு ஆடி நல்ல எடுத்து ஆடி நல்ல எடுத்து நாதங்கையில் கொடுக்கவையானோ சாட்சாதி சிவபெருமான் பார்த்தார். அப்படி சிவபெருமான் பார்த்தாரு. என்ன கூறுகிறார் தெரியுமா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஏம்மா ஏ ஆதிசக்தி பார்வரே, ஏ பார்வதி பார்வதி இங்க பாரும்மா, என்னம்மா நான் பாரில் உள்ள மக்களுக்கு படைத்த உயிர்களுக்கு அப்படி படைத்த ஜீவங்களிற்கு நான் பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் படியளக்கிறேன். ஆமா படியளக்க போறேன். அதனால ஆமா நாளை தினை எடுத்து நாதன் கையிலே கொடுக்க வேண்டும். உரிய திரையெடுத்து உடையவன் கையில கூடம்மா, ஆளாக்கு தினை எடுத்து ஆண்டவன் கையில கூடு பார்வதி. அப்படி என்று சொல்ல பகவான் கேட்க அப்படி என்ன ஆதிசக்தி என்னம்மா சொன்ன? ஆதிசக்தி பார்வதி பார்த்தா. அப்படி பார்த்தா என்ன செய்கிறா தெரியுமா? என்னம்மா வண்ண கிண்ணு பெட்டியில அப்படி வண்ண கிண்ணு பெட்டியில திரையரிசி எடுத்துக்கொண்டு வருகிறார். அப்படி பகவான்கிட்ட கொண்டு வரா. அப்படி எடுத்துக்கொண்டு வருகிற போது ஆமா அம்மா சிரித்த முகம் சீதேவியாக பகவான் கையிலே கொடுக்க அப்படி ஆதிசக்தி கொடுத்த போது பகவான் திரையரிசி வாங்கி கொண்டு ஆமா ஆமம்மா அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்க ஏகி வராரு. அட வந்தா சிவபெருமானோடு வாராரு. எங்கே எங்கே வாராரு? கோட்டை ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சதி சிவபெருமான் திரையரசியை வாங்கிக் கொண்டு எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கம்மா எங்கம்மா வாயுலோகம் படியளந்து வர்ண லோகத்துக்கும் படியளந்து இந்திரலோகத்துக்கும் படியளந்து அந்த சந்திர உலகத்துக்கும் படியளந்து எவலோகத்துக்கும் படியளந்து பார் உலகுக்கும் படியளந்து கடைசி எங்க படியளக்க வராரு? எம்மா பகவான் எங்கம்மா வராரு? நமக்கு தான் படியளக்க வராரு. ஓ பூலோக மக்களுக்கு படியளக்காரு. பூலோக மக்களுக்கு படியளக்க வராரு. ஆமா ஆமா 4 நாளைக்கு நல்ல சாப்பாடு. ஆமா அருள்சுவை விருது ஹைகோர்ட் மகாராஜா இடத்துல ஆமாம்மா நல்ல சாப்பாடு தான், அருமையான சாப்பாடு. நாளைக்கு நைட் வரை சாப்பிடணும், நாளை கழிச்சுதான் ஊருக்கு. ஆமா இன்னும் 4 நாளைக்கு இருந்துட்டு போகணும், பிரச்சனை இல்ல. ஐயா ஆமா இன்னைக்கு தான் சாம்பாரு, சரி நாளைக்கு என்னம்மா சுடல படப்புல நமக்கு தான். நமக்கு அதான் நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்டு ஊருக்கு போறோம். அவன் நாளை கழிச்சு அதுக்கு நாள் மறுநாள் வா. சரி சாம்பார் தான் நமக்கு பிடிக்காது. அப்படியா? நான் சுடல கூட சேர்ந்தாடு. அப்படி அம்மா அசைவம் தான் சாப்பிடுவேன், சாம்பார் சாப்பிட மாட்டேன். சரி சரி அப்படி எப்ப 2 மணிக்கு தான் பூச, அப்போ அடிபடுவேன். கிடாதி கிடக்கு கிடாதி கிடக்கு நிறைய கிடக்கு. சரி ஐயா என்னம்மா நம்மளும் 10 வருஷம் கூட வில்லுக்கு போறோம். எந்த இடத்துலயாவது ஆமா மஞ்சள் தண்ணி தொளிக்காம கிடா உணவு கொடுத்துருக்கா? ஏம்மா கிடையாது கிடையாது. நம்ம பாத்துருக்கோமா? ஏம்மா தண்ணி அடிச்சு கூட ஊத்தணும் தலைய ஆட்டம். ஆமா முந்தானத்துல ஒரு கோயில்ல ஒரு ட்ரம் தண்ணி ஒரு ஆட்டுக்கு ஊத்துறாங்க. சரி கயிறை போட்டு அங்கடி ஒரு ஆள் கோடி ஒரு ஆள் பிடிச்சிருக்கு. அது அந்த சாமி கிடா வேண்டாங்காரு. சரி ஆனா இந்த சாமிக்கு பாருங்க என்னம்மா யாருமே கிடாவை பிடிக்கல, திருநாறு மட்டும் தான் போடுறாங்க. ஓ சிவனந்த பெருமாளுக்கு திருநாறு தான் போட்டாங்க. அப்ப எப்படி சக்தி வாய்ந்த தெய்வமா இருக்கணும்? ஹைகோர்ட்ல போய் ஏழைகளுக்காக சாதி சொன்னவர் அல்லவா? அதனாலதான் என்னம்மா திருநாறு போட இப்படி உடை கொடுக்கணும். சரி பாத்துக்கிடுங்க, அடுத்த வருஷம் உங்க ஊர்ல நீங்க இப்படிதான் செய்யணும். அப்படியா? நீ வராம இருந்தா உனக்கு கொடுத்துருக்கோம். கொண்டாட கிடா பயந்துட்டு. சரி ஐயா நான் சொல்லி செஞ்சு பிறகு கிடா ஓடி போச்சுன்னா என்னைய கூப்பிட சொல்லக்கூடாது. சரி அம்மா அந்த நேரம் ஓடி பிடிக்க முடியாது. அந்த கைலாசம் அப்படி பொண்ணு வெள்ளி கையில பூலோகத்துக்கும் படி அளந்து அப்படி படி அளந்து பகவான் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கம்மா வடக்கு கோட்டை வாசலுக்கே வருகிறார். அப்படி வடிவழகர் வந்தாரு. வடக்கு கோட்டை வாசலுக்கு வருகிற பகவானுக்கு பகவானுக்கு ஆதிசக்தி பார்வதி பார்த்தா. அப்படி உமா மகேஸ்வரி பார்த்தா. நம்ம பகவான் 7 லோகத்துக்கும் படி அளந்திருக்கிறார். ஆமா படி அளந்திருக்காரு. அறவே சடைச்சு முகமாடி வாரார, அப்படி அசந்து வாரார. அப்படி என்று சொல்லி ஆதிசக்தி பார்வதி என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன சொன்னவாறு ஆண்டவன் தான் சிவபெருமானோடு வாரபோது பார்த்திட்டாளே பார்வதி என்ன சொல்லுவார்? நல்ல மகளுக்கு பூஜை நல்ல மகளுக்கு பூஜை செய்வார்.